நான் சொன்னேன், என்னோட வாழ்காலத்தில் நான் 10,000 பார்த்துருவேன். ஆனால் நானே நினைக்கல 10 வருஷத்தில் 10,000க்கு போகணும். இந்த 2 வருஷமாக ஏறினதுக்கு காரணம் ட்ரம்ப்பு தான். ட்ரம்ப் தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஒரு 80% ட்ரம்ப்பு, 20% மோடி. சர்வதேச அளவில் ஏறினதுக்கும் நம்ம மோடியை அதான் ரூபா விலையில் மற்றதெல்லாம் டாலருக்கு அகேன்ஸ்டாக கெயின் பண்ணுறச்ச நம்ம 80லேருந்து 88 போகாமல் 80லேருந்து 70க்கு போயிருந்தா இன்னைக்கு தங்கம் விலை இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஏறி இருக்கும். 10,500க்கு பதிலாக இன்னைக்கு 9,000த்தில் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் பணம் குறையுதுன்னு சொன்னப்போ நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. நீங்கள் அதை தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம பண மதிப்பு குறையல, டாலர் மதிப்பு அதிகரிக்குது. அப்படின்னா எல்லாருக்கும் அகேன்ஸ்டாகவும் ஏறணும்ல. பவுண்டுக்கு அகேன்ஸ்டாக குறைஞ்சிருச்சு, யூரோக்கு அகேன்ஸ்டாக குறைஞ்சிருச்சு, ஸ்விஸ் ஃப்ராங்க் அகேன்ஸ்டாக குறைஞ்சிருச்சுன்னா நம்ம பாகிஸ்தானோடைய போட்டி போட முடியும்.